கடவுள் உண்டுன்னு சொல்கிற ஒரு யூடியூப் பேச்சாளர் சமீபத்தில் ஒரு வீடியோவில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுடைய ஒரு கேள்விக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ ஒருத்தர் எனக்கு அனுப்பி அதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் கடவுள் தான் படைத்தார் அப்படின்னு நாம் சொன்னோன்னா, கடவுள் தான் எல்லாத்தையும் படைத்தார் அப்படிங்கிறீங்களே, அந்த கடவுளை படைத்தது யார் அப்படின்னு கடவுள் மறுப்பாளர்கள் கேட்குறாங்க. இது ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வி அப்படிங்கிறார் அவர். ஏன் அது அர்த்தம் இல்லாத கேள்வி? ஏன்னா கடவுளை படைத்தது யாருன்னு கேட்கும்போது வேறொரு கடவுள் அவரை படைத்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் பிறகு அந்த கடவுளை படைத்தது யார் அப்படிங்கிற கேள்வி வரும். அதாவது இந்த கடவுளை படைத்த அந்த கடவுளை யார் படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கடவுளை இன்னொரு கடவுள் படைத்தார் அப்படின்னு சொன்னால் பிறகு அந்த கடவுளை படைத்தது யாருன்னு இன்னொரு கேள்வி வரும். இப்படியே பின்னால் போய்கிட்டே இருந்துச்சுன்னா முடிவே இருக்காது. அதனால் கடவுள் அப்படின்னு நாம் சொல்லும்போது அது படைக்கப்படாத எப்பொழுதுமே இருக்கின்ற ஒரு சக்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் என்றாலே உருவாக்கப்படாதவர் என்று பொருள். அதை புரிஞ்சிக்காம இறை மறுப்பாளர்கள் கடவுளை படைத்தது யாருன்னு கேட்குறாங்க. இது ஒரு அர்த்தமில்லாத கேள்வி அப்படிங்கிறார் அவர். ஆனால் இவர் சொல்கிறபடி இது அர்த்தமில்லாத கேள்வி இல்லை, மிக மிக அர்த்தமுள்ள ஒரு கேள்வி. கடவுள் என்கின்ற கருத்தை யாராலும் படைக்கப்படாமல் எப்பொழுதுமே இருக்கின்ற ஒரு சக்தி என்பதுதான். ஆகையால் கடவுளை படைத்தது யார் என்று கேட்கக்கூடாது அப்படிங்கிறார். சரி, அப்படின்னா இவங்க ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வி தானே. கடவுள் இல்லைன்னு சொன்னால் கடவுள் இல்லைங்கிறீங்களே, பிறகு இந்த பூமி, வானம், மரங்கள், மலை, கடல், மனிதன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் தானாக உருவாச்சா? அது எப்படி தானாக உருவாக முடியும்? எதுவுமே உருவாக்கப்படாமல் வரவில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எதுவுமே உருவாக்கப்படாமல் வரவில்லையா? எதுவும் உருவாக்கப்படாமல் வரவில்லை, ஏதோ ஒரு சக்தி தான் இவற்றையெல்லாம் உருவாக்கி இருக்கிறது, அதுதான் கடவுள் அப்படின்னு இவங்க சொல்கிறதுனால தான் அந்த கடவுளை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்குறோம். அதாவது எதுவும் உருவாக்கப்படாமல் வரவில்லை என்று இவங்க அர்த்தங்கட்டத்தனமாக பேசுகிறதுனால தான் எல்லாத்தையும் உருவாக்குனது கடவுளுங்கிறீங்களே, அந்த கடவுளை யார் உருவாக்கினார் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. எதுவும் உருவாக்கப்படாமல் வந்ததில்லை என்றால் கடவுளும் உருவாக்கப்படாமல் வந்திருக்க முடியாது. அந்த கடவுளை உருவாக்குனது யார்? இப்படி கேட்டால் கடவுள் உருவாக்கப்படாமல் வந்தவர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு எதுவும் உருவாக்கப்படாமல் வரவில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க? ஒருவேளை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் எல்லாமே ஏதோ ஒன்றிலிருந்து உருவானது, எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லலாம். ஆனால் விஞ்ஞான அடிப்படையில் சொல்லணும்னா கடவுளை எங்கேருந்து வந்தார்னு சொல்லணும். அதுக்கு மட்டும் விஞ்ஞானத்தை விட்டுட்டு இவங்களுடைய சொந்த கருத்தை சொல்கிறாங்க. கடவுள் உருவாக்கப்படாமல் வந்தவர், யாரும் அவரை உருவாக்கவில்லை அப்படின்னு. இது விஞ்ஞான கண்டுபிடிப்பா? இல்லையே, இது இவங்களுடைய சுய கற்பனை. அதாவது இவங்களா கடவுள் அப்படின்னு ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை காப்பாற்றுறதுக்காக விஞ்ஞானம் சொல்கிற சில உண்மைகளை காட்டுவாங்க. விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உலகத்திற்கு ஒரு தொடக்கம் உண்டு அப்படின்வாங்க. விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உலகத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்குதுன்னா விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்களே கடவுள் அப்படின்னு, அந்த கடவுளுடைய தொடக்கம் எது, எங்கேருந்து வந்தார், யார் உருவாக்குனதுன்னு கேட்டால் இவங்க சொந்த கற்பனையில் அவர் உருவாக்கப்படாமல் வந்தவர் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்தவன் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்காக எதுவும் உருவாக்கப்படாமல் வந்ததில்லை அப்படின்னு விஞ்ஞானத்தை ஆதாரமாக காட்டி பேசிட்டு கடவுளை யார் உருவாக்குனார்னு கேட்டால் கடவுள் உருவாக்கப்படாதவர் அப்படின்னு விஞ்ஞானத்துக்கு எதிராகவும் பேசுவாங்க. இதில் நாம் அர்த்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறோமா? எதுவும் தானாக உருவாகவில்லை, எல்லாமே வேறு ஏதோ ஒன்றால் உருவாக்கப்பட்டது என்றால் பிறகு கடவுளை யார் உருவாக்கியது அப்படின்னு சொல்லணும். கடவுளை யாருமே உருவாக்கலை அப்படின்னா பிறகு இந்த உலகம் உருவாக்கப்படாமல் வரவில்லை அப்படின்னு அர்த்தம் கட்டத்தனமாக வாதம் செய்கிறத இவங்க நிறுத்தணும். ரெண்டையும் செய்யாமல் உளறுவது தான் இறையியல் அறிஞர்களின் தொழில். நல்ல கவனிங்க, கடவுளை உருவாக்கியது யார் என்கிற கேள்வி மிக மிக அர்த்தமுள்ள கேள்வி. அந்த கேள்விக்கு சரியான பதிலும் இருக்குது. பதில் என்ன தெரியுமா? கடவுளை உருவாக்கியது மனிதன்.